Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Desire episode 5. நான் எபிசோட் 5 நாவல் ஸ்பாய்லர்ஸில் என்ன அப்லோட் பண்ணணும் அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு. நான் அவ்வளோ க்ளீனாக இப்போ சொல்லியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் அது எல்லாமே விஷுவல்ஸோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் காட்டோ இருக்கான்ல, ஆக்சுவலாக என்னோட பேர் காட்டுவும் இல்லை காட்டாவும் இல்லை, காட்டோவாமா. அவன் ரெஸ்ட் ரூமுக்கு வரான். அவனோட கண்டிஷன் தான் நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும்ல. அவனோட ஃபெர்மான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்ஹிபிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் பெயின் கில்லர்ஸும் சேர்த்து எடுக்கிறான். அது ரொம்ப டேஞ்சர்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் அப்பயும் அதை கேட்க மாட்டான். அதெல்லாம் அவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. அப்போ அவனுக்கு வெண்லாங் சொன்னது ஞாபகம் வருது. வெண்லாங் சொன்னால அந்த ஒமேகா ஸ்மெல்லோட என் பக்கத்தில் வராதுன்னு. அவனுக்கு வெண்லாங் சொன்னது தான் பெரிய விஷயமா படுது போல. ஸோ அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்ஹிபிட்டர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான். அந்த இன்ஹிபிட்டர்லேயே ரொம்ப பவர் அதிகமானது இந்த இன்ஜெக்ஷன் தான். அதை ரெஸ்ட் ரூமில் நின்று போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்ஹிபிட்டர்லேயே ஒரு டியூப் மாதிரி இருக்குல்ல, இன்ஹேலர் மாதிரி, அதையும் எடுத்துக்கிறான். அதில் ஆஸ்மாவோட இன்ஹேலர் அப்படின்னு ஸ்டிக்கரை சும்மா பொய்யா ஒட்டி வச்சுக்கிறான். வீட்டில் ஹுவாயாங் சமைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்க போய் பார்த்தா ஷெங்கு தான் வந்திருக்கான். ஷெங் இவனை பார்த்துமே ஹக் பண்ணிக்கிறான். இவனை ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறான். என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு ஷெங் கேட்க, பின்ன மிஸ் பண்ணாமலா இருப்ப அப்படின்னு ஹுவாயாங்க சொல்கிறான். சரி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும். இல்லை, நான் வந்ததுமே ஸ்ட்ரைட்டாக உன்னை இங்கே பார்க்க வந்துட்டேன் அவன் சொல்கிறான். பரவாயில்ல, நான் இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவன் சமைக்க போகிறான். அப்போ ஷெங் அவன் பக்கத்தில் அவனை லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்போ அவனுக்கு கால் வருது. அவன் ஃப்ரெண்டு போக்கியா தான் கால் பண்ணியிருக்கான். என்னடா, இந்த ரெட் பீரியட் ஃபுல்லாக நீ தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணியே. யூஷான்னு ஒரு புது ஒமேகாவை கூப்பிட்டு வந்திருக்கான். உனக்கு வேணா வேணுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு அவன் ஹோய் அங்கே பார்த்து சொல்கிறான். தேவையில்லையா? சரி அப்படின்னா யூஷானுடைய ஒமேகாவை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு தான் கால் பண்ணியா? வேற எதுவும் உருப்படியாக பேசுறதுக்கு இல்லைன்னா ஃபோனை வை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ கரெக்டாக ஹுவாய் அங்கே அவனுக்காக சூப் கொண்டு வந்து வைக்கிறான். இவன் அந்த சூப்பை சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி பண்ணுறான். என்னாச்சு, உனக்கு சூப் பிடிக்கலையா அப்படின்னு உடனே அந்த சூப் எடுத்து ஹுவாய் அங்கே டேஸ்ட் பண்ண போகிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, சூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு பார்த்துட்டு அவனே ஷெங்கு கொஞ்சம் ஊட்டி விடுறான். அப்போ ஷெங்கு கேட்குறான், என்ன இப்போ நீ கொஞ்ச நாளாக பிஸியாக இருக்க போல அப்படின்னு கேட்க, ஆமாம், எங்கள் கம்பெனியில் இப்போ புதுசாக கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க. அதான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, நீ எதுவும் பிரச்சனை இல்லை இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நான் வெறும் செக்ரட்டரி தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, அவங்களுடைய ரைவல் கம்பெனியோடைய சிஇஓவை நீ டேட் பண்ணுற, அது எப்படி உனக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு ஷெங்கு சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதுக்கு ஹுவாயாங் சொல்கிறான், ஆனால் நீ தான் அவங்கள பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே என்னை திருடிட்டு வர சொல்லலை, அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷெங்கும் ஸ்மைல் பண்ணுறான். அன்னைக்கு ஷெங் ஆஃபீஸ்க்கு வரான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதை பார்த்து மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தியா, கொஞ்ச நாளாக ஷெங்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு பேச, ஆமாம், என்ன விஷயமா இருக்கும், ஏதாச்சும் நல்லது நடந்திருக்குமா? ஆனால் நம்ம கம்பெனியில் அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் நல்லது நடக்கலை. அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் நடத்துகிற அந்த மீட்டிங்க்கும் நம்மளை வர சொல்லலை. ஆனால் வேற என்ன இவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ஒருவேளை அவர் யாரையோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. சே, அவர் லவ் பண்ணுற டைப் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அவருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஷெங்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹுவாயாங் எப்பயும் போல் அவனுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சாப்பிட்டுட்டு ஹுவாயாங் பக்கத்தில் போகிறான். ஹுவாயாங்க லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். பரவாயில்லையே, உன்னோட ஹீட் பீரியட் ஆரம்பிக்க போகுது போல், உன்னோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹுவாயாங் ஒரு மாதிரி, ஆனால் எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலைன்னு சொல்கிறான். அப்போ ஷெங் அவனை டச் பண்ணி பார்த்துட்டு, என்ன உனக்கு இன்னும் ஃபீவர் இருக்கே, 3 நாள் ஆச்சு, நீ இன்னும் ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு கேட்க, போனேன் அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க, இது என்னோட ஃபெர்மான் டிஸார்டர் தான், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, நான் உனக்கு பர்மனெண்ட்டாக மார்க் கொடுத்தா உனக்கு இந்த டிசீஸ் சரியாயிடும்ல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ என் மேலே பாவப்பட்டு தானே இதை பண்ண போகிற அப்படின்னு கேட்க, பாவப்பட்டு பண்ண போகிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேனா அப்படின்னு ஷெங் கேட்குறான். இருந்தாலும் மார்க்குன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப பெர்மனண்ட்,
ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்லைல்ல அப்படின்றான். அப்புறம் என் பக்கத்தில் வந்து ஷெங்கை கிஸ் பண்ணிட்டு, சரி நான் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னுட்டு அவன் வேலைக்கு கிளம்பி போகிறான். போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உனக்கு டின்னர் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீ எதுவும் குக் பண்ண வேண்டாம், நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் உனக்காக குக் பண்ணுவேன், என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு என் கேட்க, நீ அன்னைக்கு சூப் பண்ணல, அந்த சூப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை பண்ணிடு அப்படின்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்ல ஷெங் எடுத்து அவனை பக்கத்தில் ஹக் பண்ணுறான். அவனை கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிட்டு பாய்ன்னு சொல்ல ஷெங் அவனை பாய்ன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்புறம் ஈவினிங் ஆகுது, இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. ஷெங் அவனை கால் பண்ணி பார்க்குறான். அவனோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப்னே வருது. இப்போ டைம் 11:30 ஆயிடுச்சு. அப்போ அவன் அவனோட செக்ரட்டரி சென்னுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி யாரையாச்சும் அனுப்பி வச்சு எங்களை பற்றி விசாரிக்க சொல்லு, நான் 3 மணிலேருந்து கால் பண்ணுறேன், அவன் ஃபோன் போகவே மாட்டேங்குது, அவனுக்கு என்ன ஆச்சும், நான் வெண்லாங்கும் கால் பண்ணி பார்த்தேன், அவனோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்ல, சரி நான் ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சென் சொல்கிறான். அப்புறம் அடுத்த நாளும் ஆயிடுது. ஆனால் இன்னும் எங்களை பற்றி எந்த நியூஸுமே கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அந்த கம்பெனிக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி கூட செக் பண்ணியாச்சு. ஆனால் எங்க அந்த கம்பெனி விட்டு வெளியில் வர ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. அவன் போன கார் கூட யாரோ திருட்டு காரு. ஸோ அந்த காரோட நம்பரும் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சென்னுக்கு அவன் பண்ணது ஞாபகம் வருது. ஒருவேளை ஹுவாயாங் ஏதாச்சும் பிரச்சனையில் இருந்தா அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஹுவாயாங்க்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இவன் கேட்க, இல்லை நான் உங்களுக்கு கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன், எங்களுடைய பேக்கில் மைக்கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஷெங்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நீ சும்மா இரு அப்படின்ட்டு அவன் வெண்லாங் கால் பண்ணுறான். வெண்லாங்குடைய ஃபோன் போகவே மாட்டேங்குது. உங்கள்கிட்ட வெண்லாங்கோட செக்ரட்டரி ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்க, ஷெங் இருக்கா அப்படின்னு உடனே கால் பண்ணுறான். அங்கே காட்டோ தான் ஃபோன் எடுக்கிறான். ஷெங் அந்த ஃபோனை வாங்கி பேசுகிறான். வெண்லாங் ஃப்ரீயாக இருக்கானா அப்படின்னு கேட்க, இல்லை அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, மீட்டிங் முடிஞ்சதுமே எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். மீட்டிங் முடிஞ்சதுமே காட்டோ அவனை பார்க்கறதுக்குள்ளே போகிறான். நான் போகிறதுக்கு முன்னாடி அவனை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான், ஒமேகா ஸ்மெல் ஏதாச்சும் வருதான்னு. அதை வெண்லாங் பார்த்துடுறான். என்ன பண்ணுற நீ அங்கே, உள்ளவா, உனக்கு எதுவும் வேலை இல்லையா, நான் என்ன உனக்கு சும்மாவா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன், சும்மா சிலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன், அப்படி சிலையா நிற்கிறது கூட நீ அவ்வளோ அழகு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த வெண்லாங் ஏன் தான் இப்படி பேசுகிறானோ. அதை கேட்டதுமே காட்டாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்றுட்டு, ஷெங் உங்களுக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டா கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார், வேற எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்க, அந்த எங்க காணோனதே அவனால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு கோபமாக சொல்கிறான். என்னாச்சு எங்க காணோமா அப்படின்னு இவன் கேட்க, உனக்கு என்ன எங்க பற்றி, உனக்கு எங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்க, ஐயா அந்த மாதிரி கிடையாது, நானும் அவனும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அவனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க லீவில் தானே போயிருக்கான் அப்படின்னு கேட்க, அப்போ வெண்லாங் அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறான். அப்போ காட் அவனை கூப்பிட்டு, இப்போ நான் ஷெங்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்க, அவனை வெயிட் பண்ணவே, அவன் பைத்தியமாகட்டும், அவன் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்ததுமே எவ்வளோ திமிரா பேசினான், எனக்கு 35 மில்லியன் தரேன்னு சொன்னால அவனோட எந்த காலுக்கும் பதில் சொல்லாத அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஷெங்கு கால் பண்ணி பைத்தியமே ஆயிடுறான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரில் இருக்க ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எல்லார்ட்டையும் சொல்லி விசாரிக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சென்னு, சாரி சார், எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ நான் சொன்னது தானே பண்ணேன், அதை விடு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது மட்டும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காட்டோ கிட்ட பேசினதில் வெண்லாங் ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றான். அப்போ ஷென் இன்னொரு விஷயம் சொல்கிறான். இந்த வெண்லாங் இருக்கால, அவனுக்கு கண்ட்ரி பீல நிறையா ரவுடிங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அவன் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், அப்படி அவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் இந்த ஹுவாயாங் ஆக்சுவலாக எங்கே இருக்கான்னா, அவனுடைய ஹோட்டல் ஒன்று அங்கே இருக்குது. அந்த ஹோட்டலில் இப்போ அவனுடைய அந்த இவனுக்கு ரட்டா ஹீட்டா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவன் ஆல்ஃபாவும் கிடையாது ஒமேகாவும் கிடையாது, இவன் எனிக்மா. இவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, தட் டைம் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இவனுக்கும் அது ஹீட் மாதிரி டைம் தான். ஸோ இவனால் ஷெங்கு பக்கத்தில் இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் வந்துட்டானு என்னன்னு தெரியல, இவன் கையை காலெல்லாம் இவனே கட்டி போட்டிருக்கான், இவனால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஷெங்கை தான் நினச்சி பார்க்குறான்,
ஷெங் இவனை கிஸ் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு, ஷெங் எனக்கு நீ வேணும் அப்படின்னு இங்க உளறிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷெங்கு முடிஞ்ச அளவுக்கு வெண்லாங்க காண்டாக்ட் பண்ணி பார்த்தான்ல, வெண்லாங்க இவன்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னதுமே ஸ்ட்ரைட்டா வெண்லாங்க பார்க்கறதுக்கு அவன் கம்பெனிக்கே வந்துடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவனோட பவர் அந்த ஃபெர்மான்ஸை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ஈஸியா கடந்து உள்ள வரான். கடைசியில அவன் இந்த ரூம்குள்ள வர போறான். அப்ப அங்க காட்டோவும் மத்தவங்களும் வந்து தடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபெர்மான்ஸ் கொடுக்குறான். ஆனா காட்டோ அவ்வளோ ஈஸியா விடுற மாதிரி இல்லை. சார் நீங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு அவன் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். இதெல்லாம் உள்ள இருந்த வெண்லாங் கேக்குது. அவனை உள்ள விடுங்க அப்படின்னு வெண்லாங் அசால்ட்டா சொல்றான். அவன் உள்ள வந்ததுமே என்ன காலையில என்ன பார்க்க வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். ஹுவாயாங் எங்க அப்படின்னு கேட்க, அவனை காணோம்னா நீ போலீஸ் கிட்ட தானே போகணும், எங்கிட்ட என்ன வந்திருக்க, நான் வெறும் ஒரு ஃபார்மா கம்பெனி தான் அப்படின்னு சொல்ல, இந்த தெரியாத மாதிரி பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, ஹுவாயாங் எங்க அப்படின்னு கேட்கும். அவன் லீவ்ல போயிருக்கான், உனக்கு தெரியாதான், உங்ககிட்டயே அவன் சொல்லாம போயிருப்பான், உங்ககிட்ட தான் அவன் எல்லாமே சொல்லுவானே, அது மட்டும் இல்ல எனக்கே தெரியாம என் கம்பெனிக்குள்ள அவன் மைக்க கொண்டு வந்திருக்கான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும், என்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாம திருடிட்டு போய் வெளியில கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல, உன் இன்ஃபர்மேஷன் அவன் திருடினானா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் உனக்கு கையும் களவுமா பிடிச்சிருக்கேன், என்கிட்ட வாங்கி சாப்பிட்ற நாய் எனக்கு விசுவாசமா இல்லாம மத்தவங்களுக்கு விசுவாசமா இருந்தா நான் விட்டுருவேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போய் அவன் ஒரு சோஃபால உட்கார்றான். அப்ப ஷெங்கு திமிரா சேரை இழுத்து போட்டு அவன் முன்னாடியே காலை வச்சுட்டு, இது ஒண்ணு உன்னுடைய ஊர் கிடையாது, இது ஜியாங்கு, இங்க எல்லாருமே சமந்தான், உங்ககிட்ட வேலை செய்யறவங்களாம் ஜஸ்ட் உன்னோட எம்ப்ளாயி தான், உன்னோட அடிமை கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொன்னதும் கரெக்டு தான், இவங்க யாரும் என்னோட அடிமை கிடையாது, உனக்கு இந்த ஊர்ல பெரிய பவர் இருக்குதா, ஆனா அதால உன்னால என்ன பண்ண முடியும், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கும், நானும் ஹுவாவும் லவ் பண்றோம், எனக்கு மத்த ஒமேகாஸ் எல்லாம் பிடிக்காது, ஆனா ஹுவாயாங் எனக்கு பிடிச்சிருக்குது, அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே நார்மலா தான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி டைம் வரும்போது எனக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஷெங்குக்கு செமையா கடுப்பாகுது. இதெல்லாம் தூரத்துல இருந்து காட்டாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனும் பாவம், அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நைட் அவன் என் கூட இருக்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணான். அவன் கிட்டத்தட்ட அழுதான். அழுதுகிட்டு இன்னொரு ஆல்ஃபாவோட பேரை சொன்னான் தெரியுமா, அவன் யார் பேரை சொல்லியிருப்பான்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு அவன் ஷெங் கிட்ட கேக்குறான். ஷெங்க்கு செம கோவம் வருது. அவன் கோவமா சேரை தள்ளி விட்டுட்டு அவனோட ஃபெர்மான்ஸை ரிலீஸ் பண்றான். அப்ப நீ என்ன தைரியம் இருந்தா என்னோட இடத்துல வந்து உன்னோட ஃபெர்மான்ஸை வெளியில விடுறியா, உனக்கு ரொம்ப தைரியம் தானே அப்படின்னு 2 பேர் அவனோட ஃபெர்மான்ஸை வெளியில விடுறாங்க. அதாவது சண்டை போட வராங்க. அப்ப அங்க இருக்க காட்டோக்கு அந்த ஃபெர்மான்ஸை தாங்க முடியல. இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க நிக்கிறான். அங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப காட்டோ நடுவுல வந்து வெண்லாங்க அடிக்க விடாம தடுத்துடுறான். ப்ளீஸ் சார் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, நீங்க சண்டை போடுறது எதுவும் நல்லா இல்லை, எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வெண்லாங்க, இவன்கிட்ட எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, அவன் கிடக்குறான் அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு வரான். அப்ப அங்க ஃபெர்மான்ஸ் மாஸ்க் போட்ட சில பேர் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அவங்க ஷெங் அங்கிருந்து வெளியில கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்ப ஷெங் ரொம்ப கோவமா அவனை பார்த்து இது இன்னும் முடியல அப்படின்ட்டு போறான். காட்டோக்கு அந்த ஃபெர்மான்ஸால ரொம்ப ப்ராப்ளம் வந்துருச்சுல்ல, அதனால அவனை வெண்லாங்கே ட்ரைவ் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப வழியில திடீர்னு அவன் என்னோட இன்ஹேலர் அப்படின்னு கேட்குறான். இது உன்னோட ஆஸ்மா இன்ஹேலரா அப்படின்னு வெண்லாம் பக்கத்துல இருந்து அவன் பேக்ல தேட போறான். ஆனா அதை விடாம இல்ல நீங்க கொஞ்சம் விலகி இருங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பேக்ல தேட போறான். நல்ல வேலை நீ ஒரு பேட்டா, நீ மட்டும் ஒரு ஒமேகாவா இருந்தா என்ன ஆயிருக்கும், அந்த ஷெங்கோடைய ஃபெர்மான்ஸு உன்னை கொன்னே போட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல அவன் பேக்குள்ள கையை விட்டு அந்த இன்ஹேலரை எடுத்துடுறான். ஆனா அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவனால நல்லா ஃபீல் பண்ண முடியல, அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரியே இருக்குது. அப்ப டிரைவர் கிட்ட வண்டியை ஹெச்சி ஹாஸ்பிட்டலுக்கு விடு அப்படின்னு சொல்றான். ஹெச்சியா ஹீசியான்னு தெரியல, ஆனா ஹீசி ஹாஸ்பிட்டல் சொன்னதுமே இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் வேணாம் அப்படின்னு காட்ட சொல்றான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்க, இல்ல நாங்க போனா என் சிஸ்டர் என்னை நினைச்சு ஃபீல் பண்ணுவான், வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் நம்பர் 7ன்னு சொல்றான், அங்கதான் நான் எப்பயும் போவேன் அப்படின்னு சொல்றான். எங்க ஆஃபீஸ்ல 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. அதாவது ஷெங்கு வெண்லாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை காட்டை வந்து ஒரு பீட்டா, அவன் மட்டும் நம்மள மாதிரி ஒமேகாவா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இந்த ஃபெர்மான்ஸ் அவனை கொன்னே போட்டிருக்கும். எனக்கெல்லாம் சாகிறதுக்கு ரொம்ப பயம்பா. ஆமா, ஷெங்கு வெண்லாங்க எதுக்கு சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் அந்த ஹுவாயாங்கால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு,
ஒருவேளை ஹுவாயங்கால அவங்க 2 பேருக்கு சண்டையா அப்படின்னு கேட்கும். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது ஞாபகம் வருது. ஒருவேளை ஆல்ரெடி ஷெங்கும் வென்லாங்கும் லவ் பண்றாங்களோ, இவங்களுக்கு நடுவுல ஹுவாயாங் வந்ததால அவங்களுக்கு சண்டையா இருக்குமோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க இன்னொரு செக்ரட்டரி வந்து பேசுறத விட்டுட்டு போய் உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். காட்டோ சொன்ன ஹாஸ்பிட்டல்லே அவனை அட்மிட் பண்ணிடுறாங்க. அவன் பக்கத்துல உட்காந்து வென்லாங் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப டாக்டர் வந்து அவனுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே சீரியஸா இருக்கு. அவன் பாடி வேற ரொம்ப வீக்கா இருக்கு. இது கொஞ்ச நாள்ல சரியாகிற விஷயம் கிடையாது. அவன் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு. ஆமா, ஒரு நிமிஷம் இரு. அவன் எப்பயுமே சொல்வானே, ஒமேகாஸே பிடிக்காத ஆல்ஃபான்னு. அவன் தானா நீ? உன்னாலதான் அவன் இப்படி இருக்கான். நீ கொஞ்சம் ஓவரா பண்றல்ல. உன்னாலதான் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை. நீதான் அவனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னுட்டு சரியான சைக்கோ நீ அப்படின்னு வெண்லாங்க திட்டிட்டு போறாரு. வெண்லாங்க ஒண்ணுமே புரியல. நம்மளே இவரு திட்டாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஹுவாயாங் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. எதுக்கு என்னோட சீக்ரெட்டை இந்த அளவுக்கு நீ பாதுகாக்கிற? லைட்டா அந்த சீக்ரெட்டை லீக் பண்ணு. அப்பதான் ஷெங்குக்கு நான் எங்க இருக்கேன்ற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த விஷயத்த லீக் பண்றதுக்காகவே அவன் ஹுவாயாங்க பார்க்க வரான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இவனை யாராச்சும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. அவங்க நினைச்ச மாதிரியே ஷெங் அவனை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை அனுப்பி வச்சிருக்கான். அந்த இன்வெஸ்டிகேட்டரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். இங்க நடக்கிறதெல்லாம் அவன் ஷெங்க்கு ஃபோன்ல சொல்லிக்கிட்டே போறான். அப்ப அதே நேரம் இன்னொரு ரூம்ல, அதாவது மேல விஐபி ரூம்ல ஹுவாயாங் இருக்கான். அவன் இப்ப ரொம்பவே டென்ஷனா இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த டைம் வேற அவனுக்கு சரியில்லைல்ல. ஸோ அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவன் முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் இவனுக்கு சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போட்டு இவன் செம்மையா அடிக்கிறான். இவனுக்கு ஏற்கனவே சும்மாவே ரொம்ப கோவம் வரும் போல. அதுல இவன் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பீரியட்ல இருக்கிறதால அவங்க எல்லாருக்கும் செம்ம அடி விழுது. அப்ப அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வெளியில வராங்க. அப்ப அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆன்டிஸ் அவங்களெல்லாம் பாக்குறாங்க. அப்புறம் ஹுவாயாங்கோட செக்ரட்டரி வெளியில நிக்கிறான். அவன் பேர் ஷெங்குன்னு நினைக்கிறேன், இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப அங்க வென்லாங் வரான். வென்லாங்கோட ஃபேஸை பார்த்ததுமே, ஏய் என்னடா ஆச்சு உன் முகத்துக்கு அப்படின்னு கேட்க, அவன் எதுவும் சொல்லாம சும்மா இருக்கான். யார் ஒன்று அடிச்சது அப்படின்னு கேட்க, வேற யாரு, அந்த நாய் ஷெங்கு தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இவனுக்கு சிரிப்பு வருது. என்னோட செக்ரட்டரி கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஷெங்கு சொல்றான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு பாஸ் முன்னாடி. அவர் ஏற்கனவே அவரோட ரெட் பீரியட்ல இருக்காரு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அவனுக்கு பயந்து பேசணும்? அவன் என்ன பிரின்சஸா அப்படின்னு கிண்டலா கேட்கிறான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹுவாயாங் ஒரு சிலரை அடிச்சான்ல, அவங்க எல்லாம் யாருன்னா அவனோட கண்ட்ரிக்குள்ள வந்து ட்ரக்ஸ் செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாம் அடிச்சிருக்கான். அவனுக்கு இந்த ட்ரக் பிஸ்னஸ்லாம் பிடிக்காது போல. அவங்கள எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான்னா, அதுல சில பேர் ஐசியூல படுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலி தான். ஆனா ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் எப்படி பாஸ் கிட்ட நடந்துக்கணும்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க ஹுவாயாங்கோட ரூம் பக்கத்துல வராங்க. இதெல்லாம் எதுக்கு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வென்லாங் கேட்க, இதெல்லாம் அவரை லவ் பண்ற பையனுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்கும்போதே வென்லாங்கு கடுப்பாகுது. அப்புறம் அந்த ரூம்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரி மாஸ்க் போட்டுக்கிறான். அந்த செக்ரட்டரி இவங்கிட்ட, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு, பாஸ் இப்ப நார்மலா இல்லை அப்படின்னுட்டு உள்ள கூட்டிட்டு போறான். அதே நேரம் அந்த இன்வெஸ்டிகேட்டர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரான். அப்போ ஒரு இடத்துல அந்த ஜானிட்டர்ஸ் எல்லாம் ஒண்ணா நின்று பேசிட்டு இருக்காங்க. அதான் அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றவங்க. அந்த புதுசா ஒரு ஒமேகா வந்திருக்கால இங்க, அதான் ரூம் நம்பர் 9901ல. அதான் அந்த ஆர்ச்சிட் ஸ்மெல்லோட. அந்த பையன் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கான். ஆனா பாவம், என்ன பண்றது, எல்லா ஆல்ஃபாவும் சேர்ந்து அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவன் ரொம்பவே அழகா இருக்கான். என்ன பண்றது, இவ்வளோ அழகா இருந்தா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவன் அழுகுறத பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பாவமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒமேகா அழுதா நான்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் அவனை எதுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க? அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே. அதுவும் எத்தனை பேர் அப்படின்னு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஃபோன் மூலமா ஷெங்கு கேட்குது. ஷெங்கால இதெல்லாம் கேட்கவே முடியல. அவன் வாயை பொத்திட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிறோமோ அப்படின்னு அந்த ஜானிட்டர் பேசிக்க, என்ன இது தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த மேல விஐபி ரூம்ல எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோடைய விஐபி மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு மேல வேண்டியது எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி தானே இதுவும். இதுல நம்ம தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது?
அன்னைக்கு கூட அங்க அந்த ரூம்குள்ள இருந்து எத்தனை பேர் அப்படியே ரத்தத்தோட வந்தாங்க அப்படின்னா அந்த ஒமேகா எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கணும். ஆனா எப்படி அத்தனை பேர் ஒரே அடியா உள்ள இருந்து வராங்க அப்படின்னு பேசிக்க, ஒருவேளை ஒவ்வொருத்தரா உள்ள போனா அந்த ஒமேகாவால தாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரே நேரத்துல எல்லாருமே அந்த ஒமேகா கூட இருக்காங்களோ, பாவம் அந்த ஒமேகா. ஆனா இந்த ஆல்ஃபாஸ் இந்த மாதிரி ஒண்ணா சேர்ந்து பண்றது அவங்களோட பாண்டை இன்க்ரீஸ் பண்ணுமாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஷெங்கால கேட்கவே முடியல. அவன் அந்த இன்வெஸ்டிகேட்டரோட பேர் ஆலன். ஆலன் அவனை இங்க கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஆலனுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஆலன் கேட்குதா இல்லையா, அவனை இங்க கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றான். உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் தரேன், உனக்காக என்ன வேணா தரேன், தயவு செஞ்சு அவனை உயிரோட இங்க கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்றான். ஆலன் சரி அப்படின்ட்டு போனை கட் பண்றான். அப்போ உடனே ஷெங் அவனோட ஃப்ரெண்டு போக்கியா இருக்கால, அவனுக்கு கால் பண்ணி, உனக்கு அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸோடைய ஹோட்டல் பற்றி தெரியுமா, அந்த ஹோட்டலுக்கு நீ போயிருக்கேன் அப்படின்னு கேட்க, போயிருக்கேன். ஆனால் அந்த ஹோட்டலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு வரவங்கெல்லாம் கண்ட்ரி இருந்து வரவங்க, அவங்க எல்லாமே ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் எக்ஸ் ஹோல்டிங்ஸ் வாங்கினதுலேருந்து அதில் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே ஷெங்கால தாங்க முடியல. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வென்லாங் தான். வென்லாங் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க ஹுவாயாங் எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி வென்லாங் எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துருக்கான். அப்ப அந்த செக்ரட்டரி அவனுக்கும் அந்த ஃபெர்மான்ஸ் மாஸ்க் கொடுக்க, அவன் அந்த மாஸ்கை போட்டுட்டு ஹுவாயாங் பக்கத்துல போய் காலால அவனை தட்டி எழுப்புறான். அதுக்கு அந்த ஷெங்கு, என்ன பண்ற சும்மா இரு அப்படின்னு சொல்ல, அத்தனை பேரை அப்படி அடிச்சு போட்டுட்டு ஏதோ குழந்தை தூங்குற மாதிரி தூங்குற அப்படின்னு அவனை எழுப்புறான். எதுக்கு இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க, இப்ப என்ன வானமா இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெதுவா ஹுவா என் கண்ணை திறக்கிறான். அப்ப ஷெங்கு சொல்றான், வானமெல்லாம் எதுவும் இடிஞ்சு விழல, ஆனா வெண்லாங் தான் ஷெங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே அவன் சிரிக்கிறான். நான் தான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொன்னல, அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அவன் ரொம்ப அக்ரெசிவா இருப்பான் அப்படின்னு சொல்ல, சரி அவன் உன்னை அடிச்சானே, நீ அவனை திருப்பி அடிச்ச அப்படின்னு கேட்கும். பின் என்ன பண்றது, அவன் அட்டாக் பண்ண வரான்ல அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ அவனை அடிச்சிருக்க அப்படின்னு ஹுவாயாங் கேட்குறான். இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்ட்டு ஹுவாயாங் எந்திரிக்கிறான். நீ எதுக்கு அவனை அடிச்ச அப்படின்னு திரும்பவும் கேட்க, அவன் என்னை கழுத்தை பிடிச்சி நெரிக்க வந்தான், நான் என்ன சும்மா நிற்கிறதா, அதான் நான் வெறும் அவனை ஒரு உத விட்டேன், ஒரே ஒரு உத தான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹுவாயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹுவாயாங் அவனோட ஃபெர்மான்ஸை ரிலீஸ் பண்ணுறான். வெண்லாங்கால சுத்தமாக தாங்க முடியல. என்ன பண்ணுற நீ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, என்ன சும்மா நிற்க சொன்னியா அப்படின்னு கேட்க, ஹுவாயாங் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரான். வெண்லாங் பயந்துக்கிட்டே பின்னாடி போகிறான். அப்போ ஹுவாயாங் சிரிச்சுக்கிட்டே, சரி விடு, இந்த ஒரு டைம் நான் உன்னை விடுறேன், அடுத்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, இன்னொரு டைம் நீ ஷெங்கு ஏதாச்சும் பண்ண அப்படின்னுட்டு அங்கேருந்து திரும்பிடுறான். வெண்லாங் விட்டது போதும் அப்படின்னு அங்கே உட்காந்துடுறான். அப்போ இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் நடக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனால தான், நீ என்னோட ஹெச்எஸ் குரூப்பில் ஒரு பார்ட்னர் தான், ஞாபகம் இருக்குல்ல, நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, உங்கள் விஷயத்தில் நான் எதுக்கு நடுவில் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் இது, புரிஞ்சிச்சல்ல, ஆனால் இந்த டீலை நம்ம மறுபடியும் புதுசு பண்ணிக்கலாமா, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, அதுக்காக நானும் உனக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு நான் மறுபடியும் ஹெல்ப் பண்ணுறதா, உங்கள்கிட்ட அடி வாங்கினவங்கெல்லாம் ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வெண்லாங் கேட்க, நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை உருப்படியாக பண்ணியிருந்தா நான் இதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன், இன்னொரு டைம் என்னோட இடத்துல யாரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதாவது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அவனோட மேனேஜர் பேர் செங் கிடையாது, சங்கின். சங்கின்னு நீ ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, சரி நாங்க இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு வெண்லாங் ஒத்துக்கிறான். இன்னொரு டைம் யாராச்சும் இந்த மாதிரி தப்பு பண்ணா அவங்கள நான் கொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெண்லாங் சொல்றான், இல்ல வேண்டாம், இனிமே நீ இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்தா உங்களை நானே கொன்னுடுறேன் அப்படின்னு வெண்லாங் ஒத்துக்கிறான். சரி நான் சொன்னது புரிஞ்சிச்சுல்ல அப்படின்னுட்டு, ஆமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் இந்த நியூஸை லீக் பண்ண சொன்னேன்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அதாவது ஹுவாயாங் இங்கே இருக்கிற விஷயத்த ஷெங் கிட்ட லீக் பண்ண சொன்னால அதை பற்றி தான் கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நான் நாவல் ஸ்பாய்லர்ஸில் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லவ் யூ பீப்ஸ். பை.